எல்லாருக்கெல்லாம் நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாசேதி ஸ்ரேஷ்டதயா பாத்திரம் குணான்விதः கௌஷிகோऽனन्तரङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो लधौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनिं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळिनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गश्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे आमुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलगताङ्गतं यस्य सारस्वतस्रोतो वकुलामुदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னு திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு பிரக்யாத ஸ்ருதி விபவான் குருன சேஷான் பிரஸ்ரித்ய பிரணேதி வெங்கடேஷः लक्ष्मीश प्रपदन वैभव प्रतिष्ठां रागान्ध्य प्रशमन करीं रहस्य रक्षां लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठ जगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादयेष शरणागतिमन्त्रसारः। श्रीमते रामानुजाय नमः। भगवान्तमहादेशिकाय नमः। शरणागति गद्यத்தில் தாயாருடைய பிரபத்தி புருஷகார பிரபத்தியா இருக்கும். இப்போ பகவான் தாயார் ரெண்டு பேரும் இருக்கும் சமயத்தில் பிரபத்தி அனுஷ்டானம் பண்றது உபாய அனுஷ்டானம். அந்த சமயத்தில் பகவானோட சரண்யனான பகவானோட ஸ்வரூபம் ரூபம் குண விபவ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அனுபவிக்கிறார் பாஷ்யக்காரர். அதை பற்றி இப்போ ஸ்வரூபத்தை பற்றி பார்த்தோம். பகவானோட ஸ்வரூபத்தில் முக்கியமானது அப்படின்னா ஞானானந்தைக்க ஸ்வரூபனானது ஸ்வேதர சமஸ்த விலக்ஷணத்துவம் அப்படின்றது. ஸ்வேதர சமஸ்த விலக்ஷணனானவன் பகவான் அப்படின்றது த்ரிவித பரிச்சேத ராஹித்யம் அப்படின்னு சொல்றது. தேசம் காலம் வஸ்து எந்த தேசத்தில் இருக்கான் எங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி எல்லா தேசங்கள்லையும் எல்லா காலத்திலையும் எல்லா வஸ்துலையும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு தெரியப்படுத்துறது பகவானோட ஸ்வரூபத்தை. அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபம் உள்ள பகவான் அப்படின்னு ஆனந்தம் அங்கே அனுசந்தானம் பண்றார் ஸ்வரூபத்தை. ஸ்வரூபம் ஆறுதும் அடுத்ததாக பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட அனுசந்தானம் சுவாபிமதா அப்படின்னுட்டு சுவாபிமத அனுரூப அப்படின்னுட்டு சுவாபிமதம் அப்புறம் அனுரூபம் இந்த ரெண்டு சப்தங்கள் இங்கே அசாதாரணமான சப்தங்கள் பகவானுக்கு.
ரூபத்தில் ஆரம்பிக்கிச்சு அவனோட உபயலிங்கத்தை ஆரம்பிச்சார். அகிலேய பிரத்யனிகா அப்படின்ட்டு கல்யாணிக்கத்தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா. அங்க வரைக்கும் பகவானோட ஸ்வரூபத்தோட அனுசந்தானம். இப்போ சுவாபிமதானுரூபைக ரூப அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய நிரவத்ய நிரதிசய ஔஜ்வல்ய சௌகந்திய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. அங்க வரைக்கும் ரெண்டாவது பாகம் பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட அனுசந்தானம். அதை பற்றி விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் இங்கே விவரணம் பண்றார். பகவானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் வேதாந்திகள்ல. அதில் நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய ஷட் தர்சனங்கள்ல 6 தர்சனங்கள்ல நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் பூர்வமீமாம்சா உத்தரமீமாம்சா அப்படின்னுட்டு அதில் சாங்கியாள் சொன்னா பிரம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ அவனுக்கு ரூபம் இருக்கா இல்லையான்ற பிரச்சனையே வராது. அப்புறம் ரெண்டாவது நியாய வைசேஷிகாள் ரூபம் இருக்கு, ஆனா அவனுக்கு சரீரம் இல்லை. பகவான் இருக்கான், சரீரம் இல்லை. பிரம்மாவே இல்லைன்னு சாங்கியாள் சொன்னா. நியாய விசேஷிகாள் பகவான் இருக்கான், ஈஸ்வரன் ஜெகத்காரணனானவன் சர்வஜனானவன், அவனுக்கு ரூபம் சரீரம் இல்லை, அவனுக்கு அசரீரி அப்படின்னு சொன்னார். பூர்வ மீமாம்ச காலம் பிரம்மாவையே ஒத்துக்கொள்ள. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் வேதாந்தத்தில் அத்வைத்தத்தில் நிர்விசேஷமானது, ரூபமும் இல்லை ஒரு விசேஷமும் கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கும்போது பகவானுக்கு ஒரு திவ்யமங்கள ரூபத்தை ஒத்துண்டுவா. நம்ம சித்தாந்தத்தில் விசேஷமானது பிரம்மசூத்திரத்தில் பாதராயணர் அந்தஹாத தர்மோபதேசாத் கூடிய சூத்திரத்தில் இந்த விஷயத்தை ஸ்தாபனம் பண்றார். ஸ்பஷ்டமாக சாந்தோக்கிய உபனிஷத்தோட பிரமாணத்தை எடுத்துண்டு அதை பாஷ்யக்காரர் அற்புதமாக வேதார்த்த சங்கிரகத்தில் அவரோட முதல் கிரந்தம் சொல்லப்படுறது. விஸ்தாரமாக பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட வர்ணனை அற்புதமாக பண்றார். கீதா பாஷ்யத்தில் ஆரம்பத்தில் அதுலேயும் கூட பகவானோட ஸ்வரூப ரூப குண விபவம் எல்லாம் இங்கே சொன்ன மாதிரியே அதில் அனுசந்தானம் பண்றார். இங்கேயும் விசேஷமாக உபாய அனுஷ்டான சமயத்தில் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரதானமாக அனுசந்தானம் பண்ண வேண்டியது அனுக்கூடிய உத்தேசத்தினால அதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு நாங்கள் அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணால் அதில் ஒரு விசேஷமான பலம் இருக்கிறது அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு பிரயோஜனம் அர்த்தத்தோட பண்ணால். உபனிஷத்து சொல்றது எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் அப்படின்னு. அந்த மாதிரி அர்த்தானுசந்தானத்தோட நாங்கள் அனுசந்தானம் பண்ணால் ரொம்ப அதிகமான பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுலேயும் சரணாகதி பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு விஸ்வாசாதிகள் வராது. அதனால பகவானோட இந்த எல்லா விசேஷணங்களையும் பரிபூர்ணமான அர்த்தத்தோட நாங்கள் அனுசந்தானம் பண்ணால் நமக்கு அந்த விஸ்வாசம் அப்படின்றது இன்னும் திருடமாறுது என்றதும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதுவும் ஒரு ஆனந்த அனுபவம். பகவானோட ஸ்வரூபத்தோட அனுபவங்கள் எல்லாம் அதோட எப்படி இருக்கு, எது சத்தியமானது அப்படின்னுட்டு அந்த நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சா இதுல திவ்யமங்கள விக்கிரகத்தோட விஷயத்துல ஸ்ருதிகள் நிறைய இடத்துல சொல்றது விதவிதமாக. அதெல்லாம் பிரமாணமாக வச்சு இங்கே பாஷிகாரர் ஸ்தாபனை பண்ண திவ்யமங்கள விக்கிரகத்தோட வைபவத்தை இங்கே சங்கிரகமாக சொல்றார். சுவாபிமதா அப்படின்னுட்டு அதுல சுவாமி தேசிகன் இந்த கிரமம் பாஷ்யக்காரர் அனுசந்தானம் பண்ணது. ஸ்வரூபம் ஆறுதும் ரூபம் எடுத்தாரு, அப்புறம் குணம் எடுத்தாரு. குணம் பண்றது ஸ்வரூபத்துக்கு ரொம்ப கிட்டக்காக இருக்கக்கூடியது. விக்கிரகம் பண்றது அப்புறம் வரக்கூடியது. இப்படி இருக்கும்போது விக்கிரகத்தை எதுக்கு முதல்ல எடுத்தார் அப்படி பிரச்சனை பண்றாரு இங்க.
அதனால ஸ்வரூபத்தோட குணங்கள் சொல்லாம அதுக்கு முதல்ல திவ்யமங்கள விக்கிரகத்தோட அனுசந்தானம் பண்றார். அது எதுக்காக அப்படின்னா சுவாமி தேசிகன் விவரணம் பண்றார். எத்யபி திவ்யாத்மஸ்வரூப அபேட்சையா சர்வேஷாம் ஆதேயத்துவம் சமானம். பகவானோட ஆத்மஸ்வரூபம் எது இருக்கோ அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எல்லாமே அதோட ஆதாரத்துல தான் இருக்கு. இப்போ நம்ம ஆத்மஸ்வரூபத்தோட அதீனத்துல தான் நம்ம குணங்களாட்டும் நம்ம சரீரமாட்டும் எல்லாம் இருக்கு இங்கே. ஆத்ம குணங்கள்னு சொல்றது ரெண்டாவதாக வருது. ஆத்ம குணங்களும் ஆத்மத்தோட ஸ்வரூபத்துல ஆசிரியமா இருக்கு. அந்த ஒரு திருஷ்டினால பார்த்தா எல்லாமே பகவானோட திவ்யாத்மஸ்வரூபத்தோட ஆதாரத்திலேயே இருக்கு. எல்லாமே ஆதேயம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏத்யபிச்ச விக்கிரகஸ்ய குண நியாமியத்தையா குணானாம் அந்தரங்கத்துவம். குணங்கள்னாலே தான் விக்கிரகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டாருது. குணங்களோட நியமனத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு விக்கிரகத்தை சொன்னா பகவானோட குணங்கள்னாலே விக்கிரகத்துக்கு ஒரு விசேஷமான ஆக்காரம் உண்டாருது. இதெல்லாம் சொன்னா அப்போ குணங்கள் இன்னும் அந்தரங்கமாச்சு பகவானுடைய சுரூபத்துக்கு கிட்டக்கா இருக்கிற மாதிரின்னுட்டு. அப்படி இருந்தாலும் ததாபி ஸ்வரூபவத்து பூஷணாஸ்திர ஸ்வரூப நிகில ஜெகத் ஆதாரத்வேன ஜெகத் அனுரூபத்வாத்து தது அனுரூபத்வாத்து. ஸ்வரூபத்து மாதிரியே பகவானோட பூஷணங்களும் அஸ்திரமும் கூட அதோட ஸ்வரூபமும் கூட ஜெகத்தெல்லாம் எல்லா தத்துவங்களும் அதுல ஆதாரமா இருக்குன்னு சொல்றோம். அஸ்திரபூஷணாத்தியாயம் அப்படின்னுட்டு ஆகமங்களையும் விஷ்ணு புராணத்திலையும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல எல்லா தத்துவங்களும் பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட ஆசிரியத்திலே இருக்குன்னு சொல்லப்படுறது. அது சுவாமி தேசிகன் ராசித்திர சாரத்திலையும் சொல்றார். புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி அப்படின்னு சொல்லி அங்கே மறுவாகான்னு சொல்றாரு. புருடன் மணிவரமாக கௌஸ்துபஸ்தானியனானவன். சேத்தனத்துவங்கள் எல்லாம் கௌஸ்துபத்து மாதிரி இருக்கு. பிரகிருதி மூல பிரகிருதி ஒரு மச்சம் அந்த மாதிரி இருக்கு அங்கே. இப்படி எல்லாம் சொல்லி அகங்காரங்கள் இதெல்லாம் அகங்காரங்கள் என்ன இது என்ன மனம் தீரியாக மனசே சக்கராயுதமாக இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்றார். எல்லா தத்துவங்களும் பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்துல ஆசிரிதமா இருக்குன்னா அந்தந்த தத்துவங்களுக்கு அபிமானி தேவதைகள் எல்லாம் பகவானோட நியமனத்திலேயே இருக்கான்றது நமக்கு தெரியப்படுத்துறது திவ்யமங்கள விக்கிரகத்துல. அதனால எல்லாமே சகல ஜெகத்தும் கொடுத்த அந்த தத்துவங்கள்ல அதனால அதுக்கு அனுரூபமாக இருக்கிறதுனால தாதிருஷ ஸ்வரூப ரூப தாதிருஷ ஸ்வரூப வியஞ்சகத்வாத்து அந்த மாதிரி சகலாதாரம் ஆன ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு தெரியப்படுத்துறதுனால சாலம்பன யோக விஷயத்வேன முமுக்ஷூணாம் சுபாஸ்ரயத்வாச்சா. இது ரொம்ப பிரதானமானது. தியானம் பண்ணும்போது ஒரு ஆலம்பனை வேணும் மனசுக்கு. ஒரு ஆலம்பனே இல்லைன்னா மனசுக்கு எதை சிந்தனை பண்றது? ரூபமே இல்லாத தேவதையை தியானம் பண்ண முடியாது. அதனால ஒரு ரூபம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு சாலம்பன யோகம் சொல்லப்படுறது. பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அவனுடைய விபூஷணங்கள் என்ன அஸ்திரங்கள் என்ன இதெல்லாமே நாங்கள் மனசுல தானும் ஸ்தாபனம் பண்ணு தியானம் பண்றதுக்கு சுலபமாறுது. அதனாலே அது சாலம்பன யோகம். நிராலம்பன யோகம்னு ஒன்று இருக்கு. அது மத்தவா சொல்ற மாதிரி நிராலம்பன யோகம் இல்லை. நாங்கள் சொல்றது சகல குண விக்கிரக விசிஷ்டனான பகவானோட குணங்கள் இல்லைன்னா ஸ்வரூபத்தை தியானம் பண்றது என்னோட அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத ஒரு பகவானோட ஒரு தத்துவத்தோட ஸ்வரூப தியானம்னு அர்த்தம் இல்லை. நிராலம்பனம் பண்ணா இதெல்லாம் இருக்கக்கூடிய பகவானோட ஸ்வரூபத்தோட அனுசந்தானம் அது ரொம்ப சில பேருக்கு தான் முடியறது. ஆழ்வார்கள் அப்படி அனுசந்தானம் பண்ணார். அகிலேய பிரத்யநீக கல்யாணிக்கதான விக்கிரக விசிஷ்டனான எல்லா விசிஷ்டனான பகவானோட சௌலபியத்தையே அவர் அனுசந்தானம் பண்ணார். இந்த சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணி 6 மாசம் அவர் சமாதியில போயிட்டார் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஸ்வரூபத்தையே அனுசந்தானம் பண்றவாளும் சில பேர் பிரகலாதர் வாமதேவர் நம்மாழ்வார் எல்லாம் அந்த மாதிரி இருக்கார் தெரியப்படுத்து.
அது வந்து முமுட்சுகளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக தியானம் பண்ண முடியாது. ஒரு ஆலம்பனே ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் இருந்ததுன்னா சுலபமாக தியானம் பண்ணலாம். அதனாலே முமுட்சுகளுக்கு சுபாசிரயமா இருக்கு, சுபமுமா இருக்கு, ஆசிரியமும் இருக்கு, சுபத்துவம் ஆசிரியத்துவம். அதனாலே பிராதானியம் தர்சயித்தும், இதுக்கு ரெண்டாவதாக பிராதானியம் கொடுக்கறதுக்காக காமிக்கிறதுக்காக குணேபியோபி பூர்வம் விக்கிரகமாக, குணத்தை பகவானோட குணானுசந்தானத்துக்கு முதலிலேயே அவனோட திவ்ய மங்கள விக்கிரகத்தோட அனுசந்தானம் பண்றார் அப்படின்னு சொல்றார். சுவாபிமதானு ரூபா, இந்த ரெண்டு சப்தங்கள் விசேஷமான சப்தங்கள். சுவாபிமதமானது அனுரூபமானது அப்படின்னு சொல்லி, நிரவதிகானந்த ரூபஸ்ய ஸ்வஸ்யாபி அபிமதம் அனுரூபம் ச திவ்ய ரூபம், நிரவதிகமான ஆனந்த ரூபமானது அப்படி இருக்கக்கூடிய தன்னோட ஸ்வரூபம் அவனுக்கும் கூட அபிமதமும் ஆயிருக்கு அனுரூபமும் ஆயிருக்கு இந்த திவ்யமான ரூபம் அப்படின்னு சொல்றார். ஸ்வரூபஸ்ய நித்திய நிரவதிகானுகூலத்துவம் அந்யாபிமதிம் ந பாததே, சர்வஸ்ய சர்வதா விசிஷ்டைகானுபவ கோச்சரத்வேன பிரமாண சித்தத்வாத். ஸ்வரூபம் வந்து நித்தியமும் நிரவதிகமான அனுகூலம், அனுகூலம்னா ஆனந்தம், அதுக்கு ஒரு சமானமே சமனாக எதுவுமே இல்லை, மேலே அதுக்கு அதிகமாக இருக்கிறது இல்லைன்றது சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி நித்தியமாக நிரவதிகமாக அனுகூலமாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்யாபிமத்தின் நபாததே அப்படின்னு சொன்னார். மற்றவாளுக்கும் கூட அபிமதமாக இருக்கிறதுல ஒன்றும் அதுல விரோதம் இல்லை. ஏன்னா எப்பவுமே விசிஷ்டமான ஒரு பதார்த்தத்தோட கோச்சரம் நமக்கு தெரிஞ்சு வருதே பிரமாணத்தினால சித்தமாறுது. விசிஷ்டமான பதார்த்தமே எல்லா ஸ்திதிகள்லையும் நமக்கு தெரிஞ்சு வருது. விசிஷ்ட ஏகானுபவ கோச்சரம் அப்படின்னு சொன்னார். சாச்ச அபிரூபஸ்ய ஆபரணாபிமதி அபிமதிவத் ந ஸ்வரூபானுகூல்ய பாதிகா ஏவம் பூஷணாதவப்பி அபிமதத்துவ அவிரோதா அப்படின்னு. பகவானோட ஸ்வரூபமே நிரவதிகமான ஆனுகூல்யம்னு சொன்னா விக்கிரகத்தினாலே என்ன அதிகமாக உண்டாயிருக்கு அது பகவானுக்கு அப்படின்னா, விக்கிரகத்தினால இன்னொரு அதிகமான விசேஷம் உண்டாறதுல ஒரு விரோதமும் கிடையாது என்ன. ஏன்னா ஒரு சுந்தரமான புருஷன் அபிரூபமானவன் அப்படின்னா சுந்தரமான ஒரு புருஷனுக்கு ஆபரணம் முதலானது, ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுண்டா அது ஸ்வரூபத்தோட அனுகூலத்துக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. அதனால அந்த அதே மாதிரி பூஷணங்களும் கூட, பூஷணங்கள் எல்லாமே ஆபரணங்கள் பூஷணங்கள் எல்லாம் அபிமதமா இருக்கிறதுல ஒரு விரோதமும் கிடையாது அப்படி என்றார். அனிஷ்டாவக ஷரீராதி வியாவர்த்தகைஹி, அனிஷ்டமே முதலாவது உண்டு பண்ணக்கூடிய சரீரங்கள்னாலே இது வேறுபட்டது. அப்ராகிருதத்வா தியேயத்வா பிராபியத்வாதிபிஹி அப்படி விக்கிரகாதேகே அனுரூபியம். இந்த விக்கிரகம் அனுரூபமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த விக்கிரகம் வந்து திவ்யமானது அப்படின்னு சொல்றோம். திவ்யம்னா அப்ராகிருதமானது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் பிராகிருதமான பதார்த்தங்கள், அதுல ஸ்வரூபத்திலேயே பரிணாமம் உண்டாருது எப்பவுமே. ஆனா இது திவ்யமான பதார்த்தம், அப்ராகிருத்தமானது, நித்தியமானது, ஞானஸ்வரூபமானது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம் இது இங்கே வரக்கூடிய பிராகிருத சரீரங்கள் எல்லாம் நமக்கு இஷ்டம் இல்லை, அதெல்லாம் அனிஷ்டமானது. அது வந்து அதுக்கு இன்னும் வேறுபட்டதுன்னு தெரியப்படுத்துறது. அதுக்கு என்ன விசேஷமான குணங்கள் அப்படின்னா, அப்ராகிருதம்ன்றது ஒண்ணு, ரெண்டாவது வந்து தியேயத்துவம் அப்படின்னு. பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம் உபாசனாதிகள்ல தியானம் பண்ணக்கூடியது. அதனால அதுக்கு தியேயத்துவம் இருக்கு, பிராபியத்துவம் இருக்கு. பிராபியத்துவம் இந்த கோல் அப்படின்னு என்ன அடையறமோ அது. பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னா ரூபமே இல்லாத தெய்வத்தை கைங்கரியம் பண்ண முடியாது. அங்கே வந்து பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு விசேஷமான உபயோகம் இருக்கு, பிராபியத்துவத்திலையும் கூட. இதெல்லாம் இருக்கிறதுனால விக்கிரகம் வந்து அனுரூபமாக இருக்கு என்று சொல்லப்படுறது. சர்வதா உக்த பிரகார விசிஷ்டத்துவம் ஏகரூபத்துவம், இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது விஷ்ணு புராணத்துல எல்லாம் சொல்ல சதைக்க ரூப ரூபாயா அப்படின்னு. சதா ஏகரூப ரூபாயா, ரெண்டு ரூப சப்தங்கள் இருக்கு அங்கே. ஏகரூபமான ரூபம் உள்ளவன், எப்பவுமே சதா ஏகரூப ரூபவன் அப்படின்னா
உக்த பிரகார விசிஷ்டத்துவம் அப்படின்னாரு. சொன்னா எல்லா இந்த குணங்களும் விசேஷணங்கள்லாம் உள்ள பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம் எப்பவுமே ஏகரூபமாக இருக்கு அப்படின்றது நித்தியமாக இருக்கிறது. அதுக்கு எதுவுமே பதலாவணைகள் பரிணாமாதிகள் இல்லை அதுக்கு என்ற மாதிரி. நானா ரூபங்கள் எல்லாம் தெரிஞ்சு வருதே அப்படின்னா நானா ரூபேஷு அப்பி வேற வேற ரூபங்கள் இருக்கே. மத்ஸ்யோட ரூபமே வேற, கூர்மத்தோட ரூபம், சிம்மனோட ரூபம் வேற, கிருஷ்ணரோட ரூபம் வேற, ரூபங்கள் எல்லாம் வேற வேறையாக தெரிஞ்சு வருது. அர்ச்சாவதாரத்துல எத்தனை வகை இருக்கு அப்படின்னா வியூக விபவ அர்ச்சா அவதாரேஷு அப்ராக்கிருத சுபாஸ்ரயத்வாதிகம் समस्ताः शक्तयश्चैताः नृपयत्य प्रतिष्ठिताः तद्विषरूपवैरूप्यं रूपमन्यद्धरेम महतेன்னு விஷ்ணு புராணத்தில் சொல்றது. சமஸ்த சக்தி ரூபாணி எத்கரோர்த்திஜனேஸ்வரா முதலானதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் சொல்லக்கூடியது. பிம்பாகிருத்திய ஆத்மனாபிம்பே சமாகத்திய அவதிஷ்டதே அர்ச்சாபி லௌகிகீயாசா பகவத் பாவிதாத்மனாம் मंत्र मंत्रेश्वर न्यासात सापि ஷாட் புண்ணிய விக்கிரகா இத்தியாதி உச்சதே. இதனால என்ன சொன்னான்னா பிரமாணங்கள் என்ன காமிக்கிறது, வேற வேற ரூபங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அவனுக்கு பிரதானமாக ரூபங்கள் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா வியூகாவதாரம், விபவாவதாரம், அர்ச்சாவதாரம் இதெல்லாம் முதலான சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லா ரூபங்களையும் கூட பகவானோட அப்ராகிருத்தமான சுபாசிரயத்துவம் இருக்கு அப்படின்னு பிரமாணங்கள் தெரியப்படுத்துறது. அந்த பிரமாணங்களை எடுக்கிறார் விஷ்ணு புராணத்தில் விசேஷமாக. சமஸ்தாக சக்தேஷ்டா நிருப எத்திர பிரதிஷ்டிதாக அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட வைபவத்தை சொல்றது. எல்லாமே அதில் ஆசிரிதமாக இருக்கு அப்படின்னுட்டு எல்லாமே அவனுடைய சக்தி ரூபமானது. அதில் எல்லாம் அவனுடைய விக்கிரகத்தில் அஸ்திரம் பூஷணாதிகள் ரூபத்தில் ஆசிரிதமாக இருக்குன்னு சொல்லப்படுது பிரமாணத்தில். அதே மாதிரி ஆகமங்கள் சொன்ன மாதிரி அர்ச்சாவதாரத்தில் பிரதிஷ்டை பண்றா பகவானோட அங்கே பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே ஆகமங்களை சொல்லக்கூட்ட விதியை ஒரு அர்ச்சாவதாரத்தோட பிம்பத்தை பண்ணி அதில் அது அவனை பகவானோட அங்கே சாட்சாத்தாக சந்நிதி உண்டாருது. அதனால ஏன்னா அந்த மந்திரங்களுக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கு. அதை இங்கே பிரமாணமாக எடுக்கிறாரு. பிம்பாக்கிருதி ஆத்மனா பிம்பே பிம்பாக்கிருதி ஆத்மமா அந்த ஒரு அர்ச்சாரூபியாக இருக்கக்கூடியது. அங்கே அந்த பிம்பத்தோட ஆக்கிருத்திலேயே பகவான் அவனுடைய எல்லா சக்திகளும் எல்லாம் அங்கே சேர்றது. சமாகத்திய அவதிஷ்டத்தை அர்ச்சாபி லௌகிகீயாசா அர்ச்சா ரூபம் எது இருக்கோ பகவானுடைய அர்ச்சாவதாரம்னு சொல்றது லௌகிகமானது. அது பகவத் பாவிதாத்மனாம் பகவானே அங்கே தியானம் பண்றா. தியானம் பண்ணப்போ எல்லாம் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்றா. மந்திரேஸ்வரன் ஞாசாத்து மந்திரம் அதோட தேவத்தை. மந்திரேஸ்வரன் மந்திரம் ஒரு எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு தேவத்தை இருக்கா. இந்த மந்திரமும் அந்த தேவத்தை இதெல்லாம் அந்த ஞாசம் முதலானதெல்லாம் சொல்லி அதனால ஷாட்குண்ய விக்கிரகா அங்கே ஷாட்குண்ய விக்கிரகமே உண்டாருது. இங்கே அதனால எல்லா அர்ச்சா ரூபங்களையும் நாங்கள் பகவானோட திவ்யமங்கள விக்கிரகமே இது அப்ராக்கிருத்தமானது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்க வேண்டியது அப்படின்றதுக்கு பிரமாணம் காமிக்கிறார். அதனால அவனுக்கு ரூபங்கள் வேற வேற மாதிரி இருக்கே அப்படின்னா சதா ஏக ரூபம் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும் அண்ணா இந்த ஒரு திருஷ்டினாலே எல்லாமே அங்கே ஆகமங்கள்னாலே பிரதிஷ்டிதமான அர்ச்சாரூபத்திலையும் கூட பகவானோட திவ்யமங்கள விக்கிரகமே இருக்கிறதுன்னு நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்றான். பரவியூகாதி விக்கிரகவத்து தத்தத் விக்கிரகானு பிரவேசாத்து பரம் வியூகம் முதலான விக்கிரகங்கள் மாதிரி அந்தந்த அர்ச்சானுரூபியான விக்கிரகத்தில் பகவானோட பிரவேசமாகிறதுனாலே அர்ச்சா அப்படி ஷாட்குண்ய பிரகாஷக சுத்தசத்வ திரவியமயி இத்தியர்த்தா. இது பிரமாணத்தினாலே தெரியப்படுறது. அர்ச்சாரூபியான பகவான்லையும் கூட ஆகமோக்த பிரகாரத்தினாலே அங்கே பிரதிஷ்டை ஆயிருந்து அப்படின்னு சொன்னா பகவானோட திவ்யமங்கள விக்கிரகமே அங்கேயும் கூட அதுவும் கூட சுத்த சத்வமயமான திரவியமே அங்கே இருக்கிறது. அதனாலே அது அப்படிதான் நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். தேவதிரியங் மனுஷாதி விசித்திராவதார தசாயாம் அப்படி
இந்த அவதார விஷயங்கள்ல எப்படி அப்படின்னா தேவனாக அவதாரம் பண்ணான். எப்படி என்ன இந்திரனுக்கு ஒரு உபேந்திரனாக அவதாரம் பண்ணான் பகவான். அதே மாதிரி திரியக்கு எல்லாம் மத்ஸ்ய கூர்ம வராகாதி ரூபங்கள்னாலே மனுஷ ரூபத்தினாலே ராமகிருஷ்ண அவதாரங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விசித்திரமான அவதார தசைகள் எல்லாம் இருக்கே. அங்கே எப்படின்னா ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாதி இத்தியாதி பிரசித்தஸ்ய பரமபத நிலைய விக்கிரகஸ்ய சந்நிவேஷைக ரூபியம் வா விவக்ஷிதம். அங்கேயும் கூட பரமபதத்திலே இருக்கானே அந்த பகவான், அவனுடைய சாட்சாத்தாக சந்நிதி அங்கே இருக்கிறது. அவன்தான் சங்கல்பம் பண்ணி இந்த மாதிரி ரூபங்கள் எல்லாம் எடுக்கிறதுனால அவனுடைய சுரூபமே அங்கே சாட்சாத்தாக இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னார். சிந்தியத்வேன சோதிதஸ்யாபி அச்சிந்திய லோக்தி இதர சஜாத்தீயதையா சிந்தயித்தும் அசக்கியதாம் ஆஹா அப்படின்னார். பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணணும்னு விதி இருக்கு. சோதித்தம்னா விதி, சிந்தியத்வேன சோதித்தம் அப்படின்னா இதை தியானம் பண்ணுங்கோ, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. அதை அபியாசம் அப்படின்ட்டு புனః ஆரம்பண சம்சீலனம் அப்படின்னு பாஷ்யக்காரர் எழுதுறாரு. அதுல புனகா 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 பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தை மனசுல ஸ்தாபனம் பண்ணிட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதிகள் நமக்கு விதிக்கிறது. அப்படி இருந்தாலும் இங்கே அச்சிந்தியா அப்படின்னு சொன்னாலே எப்படி அது சதைக அபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்யாத்புதா அப்படின்னாரு. அச்சிந்தியமானது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேற எல்லா பதார்த்தங்களுக்கும் இது இதர சஜாத்தீயத்தையா சிந்தைத்தும் அசக்கியதாம். இந்த பகவானோட ரூபத்தை இந்த பதார்த்தம் இருக்கே இதுக்கு சமானமாக ரூபம் அப்படின்னு சிந்தனை பண்ண முடியாது. சகலேதர விலட்சணமானது அப்படின்னு சொல்றது இது அச்சிந்தியம் அப்படின்னா வேற எந்த பதார்த்தமும் இதுக்கு சஜாத்தீயமான பதார்த்தமே கிடையாது. இதுக்கு ஒரு சஜாத்தீயமான பதார்த்தம் இருக்கு அப்படின்னு சிந்தனை பண்ண முடியாது. அதுதான் அங்கே அச்சிந்தியம்ன்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றார். அதனால அனித்யத்வாதி சாதக சாவயவத்வாதி அனுமானானாம் தர்மிகிராக மானபாதா விப்ரேதா அப்படின்னார். இதெல்லாம் அனுமானத்தினாலே இதெல்லாம் தள்ளி போட முடியாது. அனுமானத்துல தர்க்கத்துல என்ன சொல்றா அப்படின்னா நியாய தர்சனத்துல இதான் முக்கியமாக ஈஸ்வரனை அனுமானத்தினாலே ஸ்தாபனம் பண்ணா. ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கா இல்லையா அதையும் கூட ஊகை பண்ணி அனுமானத்தினாலே ஸ்தாபனம் பண்றா. சரீரம் இருந்ததுன்னா சரீரத்துக்கு அவயவங்கள் எல்லாம் இருக்கு. அவயவங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அனித்தியமாயிடுறது. ஏன்னா அவயவி உண்டானோம்னா அவயவங்கள்னாலே பண்ணப்பட்ட ஒரு அவயவி நம்ம சரீரத்திலேயே அவயவங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு சரீரம் உண்டாருது. இப்போ சரீரத்தில் கை கால் எல்லாம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு, இதெல்லாம் சரீரத்தோட அவயவங்கள் தான். இதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு சரீரமே உண்டாருது. இப்படி உண்டானப்போ இதுக்கு அநேக காரணங்கள் ஆச்சு. அப்போ அதனால மெட்டீரியல் நிறைய இருக்கணும். அதனால ஒரு ப்ராடக்ட் வருது. ஒரு இது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு நிறைய அவயவங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது உண்டாகணும். எது எது உற்பத்தமானதோ அதெல்லாம் சாவயவம். சாவயவமானதெல்லாம் அனித்தியம் அன்னுட்டு ஒரு அனுமானம். அந்த சாவயவமானது அனித்தியம்ன்றது எல்லாத்துக்கும் வரும். ஆனால் பகவானோட ரூபம் ரூபம் சொல்லிவிட்டா அவனுக்கு சாவயவம் ஆயிடுறது. அப்போ அது அனித்தியமானோம். ஆனால் பகவானுக்கு நித்தியமான ரூபம் இருக்கு. அதனாலே அது அவனுக்கு சரீரமே இல்லை அப்படின்னு சொல்றா. அனித்யத்வாதி சாதக சாவயவத்வாதி அனுமானானாம். சாவயவம் முதலான அனுமானம் எத்யத் சாவயவம் தத்தத் அனித்யம் அப்படின்னுட்டு அது சாதிக்கக்கூடிய அனுமானங்கள் எல்லாம் தர்மிகிராக மானவாதா அப்படின்னா தர்மிகிராக மானம் அப்படின்னா பகவானுடைய சொரூபத்தை தெரிப்படுத்தக்கூடிய பிரமாணங்கள்னுட்டு அர்த்தம். தர்மி பகவான் அவனோட திவ்யமங்கள விக்கிரகம் இருக்குன்னு சாதிக்கக்கூடிய பிரமாணங்களுக்கு எல்லாம் விரோதமா இருக்கு. இதனால அந்த அனுமானங்கள் எல்லாம் தள்ளி போடப்படுறது அப்படின்னு சொல்றார். ஸ்ருதி பிரமாணமே பலமானது இதுல அப்படின்னு சொல்றார். திவ்ய சப்தவு திரவியதா சன்னிவேஷாதிபிஷ்ட வைலட்சண்ய பரவு. திவ்யம் அப்படின்னா அவரோட சன்னிவேஷமும் அதோட திரவியமும் ரெண்டும் கூட எல்லாம் விலட்சணமானது. அப்ராகிருத ஸ்தான வர்த்தித்வா அப்ராகிருதத்துவ பரோவா.
இது அப்ராகிருத்தமானது, பிராகிருதமானது இல்லை அப்படின்னு சொல்லி ரூபம் விசிஷ்டம் திவி சம்ஸ்திதம் ச துலோகத்துல பரமபதத்துல இருக்கக்கூடிய ரூபம் இருக்கு பகவானுக்கு. ந பூத சங்க சம்ஸ்தானம் தேகோஸ்ய பரமாத்மனः, பாஞ்சபௌத்திகமான ரூபம் இல்லை, தேகம் இல்லை பகவானுக்கு. இதெல்லாம் பிரமாணங்கள் தெரியப்படுத்துறது. நதஸ்ய பிராகிருதா மூர்த்தி மாம்சம் ஏதோஸ்தி சம்பவா. மாம்சம் மேதம் மேதஸ் அஸ்தி இதெல்லாம் மேதஸ்ன்னா மேரோ அஸ்தின்னா போனு மாம்சம் முதலானதெல்லாம் இருக்கக்கூடிய சரீரம் இல்லை பகவானுக்கு. இந்த பிராகிருதமான ரூபம் இல்லை. நதஸ்ய பிராகிருதா மூர்த்தி முதலான பிரமாணங்கள்னாலே அது சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது திவ்யம் அப்ராகிருதமானது. அத்புதத்துவம் அப்படின்னார். திவ்யா அத்புதா அப்படின்னார். அத்புதமானது அப்படின்னா என்ன அர்த்தம்? தஸ்ய ஹவாய தஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசஹா சர்வாச்சரியமயம் தேவம் அத்தியாச்சரியகரமானது அப்படின்னு சொல்லிருக்கு. அவனோட ரூபம் எப்படி இருக்கு? மகாரஜனம் வாசஹா, ஒரு பீதாம்பரம், பீதாம்பரத்தை தரிச்ச பகவானோட ரூபத்துல அற்புதமான ஒரு அனுபவமா இருது அப்படின்னுட்டு. ஏனாச்சரிய பரேணாகம், ஆச்சரியம், ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய சப்தத்தை உபயோகிக்கிறது ஸ்ருதி. அபூர்வ ரூபசம்ஸ்தானம் இத்தியாதிவி பிரசித்த நிரதிசய வைச்சித்ரியவத்வம். அதுக்கு ஒரு அதிசயம்னா வேற ஒரு சாதிசயம், இன்னொரு அந்த அதிசயத்துக்கு சமானமான ஒரு பதார்த்தமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விசித்திரமாக வைச்சித்திரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ரூபம் அப்படின்னு சொல்றது அத்புதத்துவம் அப்படின்னு சொல்றார். நித்தியத்துவமும் கூட நித்யாலிங்காக ஸ்வபாவ சம்சித்தி நித்தியம் நித்யாகிருதிதரம் இதெல்லாம் நித்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. சுபாஸ்ரய விசிஷ்டத்துவத்தை அவனுக்கு சுபாஸ்ரய பர விக்கிரகஸ்ய கல்பிதத்துவ கிருதத்துவ கல்பிதத்துவ கிருதகத்வாதி பக்ஷாக பிரதீட்சிதாக. நான் இவனோட சுபாஷரே விக்கிரகம் பண்றது கல்பிதம். நாங்கள் ஒரு கல்பனை பண்ணிட்டு தியானம் பண்ணோம் அப்படின்னு சில பேர் சொல்றா. கல்பனை பண்ண வேண்டியதில்லை, நித்தியமான ஒரு ரூபம் இருக்கு அவனுக்கு. அதை நாங்கள் மனசுல தியானம் பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்றது. கிருதகத்துவம் அப்படின்னா அது பண்ணப்பட்டது அப்படின்னுட்டு. அப்படி இல்லை, நித்தியமானது, அதுக்கு உற்பத்தி நாசங்கள் இல்லாதது. கிருத்தகம் அப்படின்னா உற்பத்தியா இருந்தது, அந்த மாதிரி இல்லை அப்படின்றது சொல்றாரு இங்கே. ஆಮೇಲೆ ಅವತಾರ ವಿಗ್ರಹಾಣಾಮಪಿ ಸತ್ಯಾನಾಮೇವ ತತ್ರೈವ ವಿಭಾಗ ವಿಭಾಗ ಉಪದಿಷ್ಟವು. அவதார விக்கிரகங்களும் கூட சத்தியமானது, எல்லாமே சத்தியமானது. அவதாரஸ்ய சத்தியத்துவம் அப்படின்னு ஆள வந்தார் சொல்றார். தேஷாம் பிரத்யேகமப்பி நித்தியேச்சாதீனதாம் கேச்சிதாவும். சில பேர் சொன்னா ஒரு 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 ரூபமா அவனோட நித்திய சங்கல்பத்துக்கு அதீனமாக உண்டாருது அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்பவுமே ஏக்கரூபமா இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது அப்படின்றது சித்தாந்தம் அங்கே. நிரவத்தியத்துவம் க்ஷேத்திரஜ சரீரவத்து கர்ம மூலத்துவ துக்க ஆவகத்வாதேகே அபாவாத்து. க்ஷேத்திரஜானோட சரீரம் எப்படி என்ன கர்ம மூலமானது, அதனாலே நமக்கு துக்கங்கள் எல்லாம் வருது. இதில் பகவானும் கூட சரீரத்துக்குள்ளேயே இருக்கானே. அந்த இதில் ஸ்ருதியில சொல்றது சம்போக பிராப்தி ரீதி சேன்னா வைசேஷத்வாத் அப்படின்னு விசேஷம் இருக்கு அப்படின்னு. பகவானுக்கும் நமக்கும் ஒரு விசேஷம், சேத்தனனுக்கும். ரெண்டு பேரும் சரீரத்திலேயே இருக்கா. துவாசு பர்ணாச விஜாச காயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வ ஜாத்தே. சமானமான விரக்ஷம் சரீரம்னு சொல்லப்படுறது ஒரு மரம் மாதிரி. ரெண்டு பட்சிகள் இருக்கு அதுல அப்படின்னு சொல்றார். பகவானும் அதே மாதிரி சேத்தனம், ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் இருக்கா. சரீரத்துல இருந்ததுன்னா துக்க அனுபவம் வரணுமே. சேத்தனனுக்கு எப்படி சுக துக்கங்கள் அனுபவம் வருதோ, பகவானும் சரீரத்துல இருந்தா அவனுக்கும் வரணுமே அப்படின்னா அவனுக்கு விசேஷம் இருக்கு. சரீரமே துக்கத்துக்கு காரணம் இல்லை. எந்த காரணத்தினால வந்திருக்கு சரீரம்ன்றது முக்கியம். கர்மத்தினால வந்த சரீரமான துக்கம் அதுல. ஏன்னா கர்மத்தை பலம் அனுபவிக்கிறதுக்கு கூடிய அதுக்காக வந்திருக்கு. அது பலானுபவத்துக்காக. பகவான் எதுக்காக சரீரத்துல இருக்கான்? கர்மத்தினால இல்லை. எல்லாத்தையும் நியமனம் பண்றான், அந்தரியாமையா இருக்கான், அதனால இருக்கான். எல்லாம் சாசனம் பண்றான். அந்த பிரஷ்டா சாஸ்தா ஜனானாம் சாஸ்தா அவன். அதனால எல்லாத்தையும் நியமனம் பண்றது, எல்லாத்துக்கும் அந்தர்யாமி இருக்கிறதுனால அந்த காரணத்தினாலே இருக்கானே தவிர கர்மத்தினாலே இல்லை. அவன் கர்மாத்தியக்ஷனானவன். அதனாலே அவனுக்கு இந்த இந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு சம்போக பிராப்தி இருந்துச்சேன்னு பாதராயணர் சொல்றாரு. அதுல அதே மாதிரியே சொல்றார், ஒரு சரீரத்துல இருக்கிறதே
துக்கத்துக்கு காரணம் இல்லை அப்படின்ட்டு. ஒரு ஜெயில் இருக்கு, இந்த ஜெயிலில் வந்து ஒரு கைதியும் இருக்கான், கான்விக்ட் இருக்கான், அதே மாதிரி அந்த அதிகாரியும் இருக்கான். அந்த ஜெயிலுக்கு அதிகாரியானவன் அவனும் இருக்கான், ஆபீசர். அதே மாதிரி அங்கே கான்விக்டும் இருக்கான், கைதி. அவனுக்கு எல்லா துக்கங்களும் உண்டாருது, இவனுக்கு அந்த துக்கங்கள் எதுவுமே இல்லை அவனுக்கு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கா. அப்படி இருந்தாலும் எந்த காரணத்தினால இருக்கான், இவன் அதையெல்லாம் நியமனம் பண்றதுக்காக இருக்கான், அவன் வந்து பலத்தை அனுபவிக்கிறதுக்காக இருக்கான். அந்த வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு, உதாரணங்கள் எல்லாம் கொடுக்கிறார் இந்த மாதிரி. அதனால சரீரத்துல இருக்கக்கூடியதே துக்கத்துக்கு காரணம் இல்லை. அதனால க்ஷேத்திரஜானோட சரீரத்தை மாதிரி கர்ம மூலத்துவ துக்காவகத்வாதேகே அபாவாதே அப்படின்னா, அதனால கர்ம மூலமான துக்கமே முதலானதுக்கு அவனுக்கு இல்லை. திவ்யாத்மஸ்வரூபம், திவ்யாத்மஸ்வரூபே பிரக்ராந்த யோக புருஷாபேட்சையா உக்தம் அனாலம்பத்வ ரூபமபி அவத்தியம் திவ்ய விக்கிரகே நாஸ்தி தஸ்ய யதாஸ்ருதம் யதா தர்சனம் ச சுகானுசந்தேயத்வாதே அப்படின்னு. யோகத்தை ஆரம்பிச்சிருக்கான் ஒருத்தன், பிரக்ராந்த யோகம், பிரக்ராந்த யோக புருஷன். அவனோட அபேட்சை அவனுக்கு என்ன அப்படின்னா அனாலம்பனத்துவ ரூபம் அப்படின்னு. அனாலம்பனமான நிராலம்பன யோகம் அப்படின்னு சொல்ற சில பேர், ரூபம் இல்லாத தெய்வத்தையே தியானம் பண்றது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தோஷம் கூட திவ்ய விக்கிரகத்துல கிடையாது. ஏன்னா யதாஸ்ருதம் யதா தர்சனஞ்ச சுகா அனுசந்தேயத்வாது. ஸ்ருதியில எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, எப்படி எல்லாமே தெரியறதோ அந்த மாதிரி சுகத்தை எல்லாம் அனுசந்தானம் உண்டாருது அந்த திவ்ய ஆத்மஸ்வரூபத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இஹ கலு ஈஸ்வராபேட்சையான கிஞ்சிதப்பி பிரதிகூலம், பிரதிகூலமானது எதுவுமே கிடையாது. பகவானுக்கு ஏதாவது பிரதிகூலமானது இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாது அவனுக்கு. சர்வஸ்ய தது அனுகூலதா ஏவ, அனுகூலதையா ஏவ பிரமாண சித்தத்வாத். எல்லாமே அவனுக்கு அனுகூலம் அந்த பிரமாணங்கள் சொல்றது. தஸ்ய தூ பரப்பிரதிகூல சர்வாஸ்ரயஸ்யாபி பிரதிகூல லேசரஹிதத்தையா சமஸ்தே ஹேயரஹிதத்வோக்தி. இவனுக்கு சமஸ்தரே ஹேயரஹிதத்துவம் அப்படின்னு எப்படி சொன்னா அப்படின்னா, சமஸ்தேய ரஹிதத்துவம்ன்றது அவனுக்கு எந்த விதமான தனக்கு பிரதிகூலமான எதுவுமே கிடையாது தீபங்கள விக்கிரகத்துல அப்படின்னு. ஆனா மற்றவாளுக்கு பிரதிகூலத்தை உண்டு உண்டு பண்றது பகவானாலே உண்டாடலாம் சில பேருக்கு. ஆனா பகவானுக்கு ஸ்வத்தகா எந்த பிரதிகூலமும் இல்லை. மற்றவாளுக்கு எதுக்கு உண்டாருது அப்படின்னா அவளுடைய கர்மத்து பலத்தினாலே உண்டாருது அப்படின்னா. முக்தாளுக்கும் அதே மாதிரியே முக்த நித்தியாபேட்சையாபி ந கசித் பிராதிகூல்யம் தேஷாம் ஈஸ்வரேன சமான போகத்வாது. முக்தாள் நித்தியாள் எல்லாம் இருக்காளே, அவளுக்கும் எல்லாருக்குமே பகவானுக்கு சமானமான ஆனந்த அனுபவம் ஆர்த்தினாலே அவளுக்கும் எல்லாமே அனுகூலமா இருக்கு. பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம் பிரதிகூலமானது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அச்சேதனத்துக்கு ஞானமே கிடையாது. அதனால இந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல பிரதிகூலம் அனுக்கூடிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அச்சேதனாபேட்சையா தோ பிரதிகூல அனுகூல கதாச்சித் பினஸ்தா. அச்சேதனத்துக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால அதுக்கு அதுக்கு வந்து ஞானமே கிடையாது. ஏயம் உபாதேயம் எல்லாம் இல்லை, ஞானம் இல்லை அதுக்கு. तस्य सावध्यत्वोक्तिस्तु चेतन विशेष प्रतिकूल स्वभाव योगितया तदपेक्षा. சேத்தனனுக்கு வந்து பிரதிகூல சுவாவ யோகித்வயதோகிதையா அவனுக்கு சாவத்தியத்துவம் அப்படின்னா பகவான் திவ்ய மங்களத்துல இந்த தோஷம் இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா அதுக்கு என்ன காரணம்? திவ்யமங்கள விக்கிரகத்துல தோஷம் கிடையாது, இவனுடைய கர்ம மூலத்தினாலே அது ஆறுது அவனுக்கு. சேத்தனனுக்கு அது பிரதிகூலமான சுபாவம் சேத்தனனுக்கு இருக்கிறதுனால இவனுக்கு அந்த மாதிரி தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை அது தவிர திவ்யமங்கள விக்கிரகத்தில் தோஷம் கிடையாது அப்படின்றார். சேத்திரஜானாந்து ஸ்வப்பிரதிகூல துக்க தத் காரண சம்பந்தாத் சாவத்தியத்துவம். நாளை தோஷம் இருக்குன்னு சொன்னா அவனுக்கு பிரதிகூலமான துக்கத்துக்கு அது காரணம் மாறுது. அதனால சரீரம், எங்களோட சரீரம் நமக்கு பிரதிகூலமா இருக்கலாம். நமக்கு நமக்கு தலை வலி வருது, கையில வலி வருது, இதெல்லாம் வருது. நம்ம சரீரம் பிரதிகூலமா இருக்கு எதுக்காகனா இதெல்லாம் இவனுடைய கர்மத்து காரணத்தினாலே வருது. அதனால சரீரத்துல துக்கம் இருக்கு, அவத்தியத்துவம் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றார். ईश्वर बुद्धि विशेष रूपस्य क्षेत्रज्ञ कर्मसाध्य निग्रहस्यापि कर्मवश्य
கோச்சரத்தையா தத்தோஷத்துவமேவ ஈஸ்வரஸ்ய தூ அசௌ பிரசாசன ரூபத்தையா குணையேவா. பகவானுக்கு பிரம்மசூத்திரங்கள்ல ஸ்தாபனம் பண்றார். வைஷமிய நைர்கண்யேனா அப்படி எந்த விதமான தோஷமும் கிடையாது பகவான். அதனால அகிலஹேய பிரத்யநீகத்துவம்ன்றது ரொம்ப பிரதானமானது நம்ம சித்தாந்தத்துல. முதல்ல பிரம்மஸ்வரூபம் சொல்லச்சே அகிலஹேய பிரத்யநீகத்துவம் முதல்ல சொல்றோம். எந்த தோஷமும் இல்லை பகவானுக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா முக்கியமான வேதாந்த இன்னொரு வேதாந்த பட்சம் அத்வைத பட்சத்துல பகவானுக்கே அவித்யே. அவித்யை எங்கே ஆசிரியமா இருக்குன்னா பகவான்லயே பிரம்மாலேயே ஆசிரித்தமா இருக்கணும், வேற தத்துவமே கிடையாது. அவித்யக்கு ஆசிரியமானது பிரம்மா அப்படின்னு. அப்படி சொல்லலைன்னா அவித்யக்கு ஆசிரியமே இல்லை அப்படின்னு ஆயிடுறது. இல்ல பரவாயில்ல, பிரம்மாவுக்கு ஆசிரியமா இருக்கலாம், ஏன்னா அது மிச்சே அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒன்றும் உத்தரவு கொடுக்க முடியாது, அனாதி அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனா அந்த தோஷம் எங்க இருக்கு? அவித்யே. அவித்யோட நாசமே மோட்சம் அத்வைத தத்துவத்துல. பிரம்மாவே தெரிய முடியாது, அவித்யா நாசமானோம்னா. அவித்யா எங்கே இருக்குன்னா பிரம்மாலேயே ஆசிரித்தமா. நம்ம சித்தாந்தத்திலே அகிலஹேய பிரத்யநீகத்துவம் முதல்ல சொல்றோம். பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது, தோஷத்துக்கு தூரமான ஸ்வரூபம் பகவானுடையது அப்படின்னு. ஆனா இந்த தோஷம் எல்லாம் எதுக்காக வருதுன்னா க்ஷேத்ரக்ன கர்ம சாத்திய நிகிரகம். பகவானுக்கு எல்லாம் வைஷமியம், சில பேருக்கு ரொம்ப துக்கம் வருது. பகவானே இப்படி பண்ணணும், பக்ஷபாத்தம் இருக்கா அவனுக்கு, பயாஸ் அப்படின்னு சொன்னா அது இவனுடைய கர்மத்து காரணத்தினாலே வருதே தவிர பகவானுக்கு தோஷம் இல்லை அதுக்கு. அதனால அது அவனுக்கு குணமே ஆறுது அப்படின்னா. ஒரு அபராதம் பண்ணவனுக்கு சிக்ஷை கொடுக்கல என்ன மகாராஜா தோஷம். அதே மாதிரி சர்வேஸ்வரனான பகவானுக்கு அபராதம் பண்ண சாஸ்திரோல்லங்கனை பண்ண சேத்தனனுக்கு சிக்ஷை கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு தோஷம் அது. அதனால அவனுக்கு சரியான பலத்தை கொடுத்தா சாஸ்திரம் அனுசரிச்சவாளுக்கு சரியான பலம், சாஸ்திரத்தை உல்லங்கனம் பண்ணவாளுக்கு அதுக்கு சரியான பலம். இது கொடுக்கறது பகவானுக்கு குணமாறுது, நிஷ்பக்ஷபாதி அப்படின்னு அவனுக்கு சொல்றது. வைஷமியம் கிடையாது, அதனால அவனுக்கு பயாசன்றது கிடையாது. அவனுக்கு குணமே ஆறுது. ஏன்னா பிரசாசன ரூபம். பிரசாசனத்தை பிரகிருஷ்டமான சாசனம்னா என்ன? அவாவா என்னென்ன பண்றாளோ அதுக்கு அனுகுணமான பலன் கொடுக்கணும், அதுதான் பிரகிருஷ்டமான சாசனம். அதை பண்றது அவனுக்கு ஒரு பெரிய குணம். அது இல்லைன்னா தோஷமாயிடுறது. அந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகசிய நிரவத்தியத்துவ உக்தி ஈஸ்வராபேட்சையா தது ஆசிரிதாபேட்சையா சரீரத்வாதி சங்கித பிரதிகூல சுபாவ ராகித்யபரா அப்படின்னா. அதனால இது ஈஸ்வரனுக்கும் அவனோட ஆசிரித அபேட்சையும் அவனுக்கு சரீரம் முதலானதுனாலே சங்கிதமான பிரதிகூல சுபாவம் அது அது அவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. திவ்யமங்கள வித்யம் நிரவத்தியம், எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னுட்டு அர்த்தம் அதுக்கு. நிரதிசயத்துவம் ஔஜ்வல்யாதிஷு சர்வேஷு அன்மீயத்தே அப்படின்னா. நிரதிசயா அப்படின்னு சொல்லி நிரதிசய ஔஜ்வல்யான்னு ஆரம்பிக்கிறார். நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படின்னார். இது எல்லாமே சௌந்தரியமும் ஔஜ்வல்யம் சௌந்தர்யம் சௌகந்தியம் சௌகுமாரி எல்லாமே நிரதிசயம் அப்படின்னு இங்கே எல்லாத்துக்கும் அன்வைக்கணும் அப்படின்னு சொல்றார். தச்சா ததபேட்சையா உத்கிருஷ்ட அபாவத்வாது அனுத்தமத்வது. அதுக்கு இன்னும் ஒரு உத்தமமானது இல்லைன்றது வெளிப்படுத்துறது. அனுத்தமம் அப்படின்றதுக்கும் அதே அர்த்தம். அனுத்தமம்னா அனுத்தமமான லோகம் அப்படின்னா அதுக்கு இன்னும் மேல ஒரு உத்தமானது கிடையாது அப்படின்னுட்டு. கச்சலோகான் அனுத்தமான் ஜட்டாயுக்கு சொல்றார் ராமர். மயாத்வம் சமனுஜாத்தா கச்சலோகான் அனுத்தமான் அப்படின்னா. அனுத்தமமான லோகத்துக்கு போப்பா நீ அப்படின்னு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா எதுக்கு இன்னும் உத்தமமானது எதுவும் கிடையாதோ அப்படின்னு அர்த்தம். அனுத்தமத்துவத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி நிரதிசயம் மன்றதுக்கும் அதே அர்த்தம். ஔஜ்வல்யம் அப்படின்னா ஆதித்ய வர்ணம் திவி சூரிய சஹசிரஸ்ய இத்தியாதி உக்தம் பாஸ்வரதமத்துவம். திவி சூரிய சஹசிரஸ்ய பவேத் யுகபது உத்திதா அப்படின்னா பாசஸ்தஸ்ய மகாத்மனா அவனுடைய அதுக்கு சமானமாக ஆகாது. நதஸ்ய சதிருஷி சியாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனா. அவனோட 1000 சூர்யா எல்லாம் ஏக காலத்துல உதயமான எப்படி இருக்கும்?
அப்படின்னா அந்த பிரகாசம் எப்படி இருக்கோ இவனோட ஒரு அம்சத்துக்கும் சமானமாகாது அப்படின்னு சொல்றார். பவேத் யுகபதுத்திதா திவிசூரிய சஹசிரஸ்ய பவேத் யுகபதுத்திதா. ஏக காலத்துல உதயமான 1000 சூர்யாக்கள் அவளோட பிரகாசமும் கூட இவனோட திவமங்கல விக்கிரகத்தோட பிரகாசத்தோட ஏக அம்சத்துக்கும் கூட சமானமாகாது. அது ஔஜ்வல்யம்னு சொல்லப்பட்டு அத்யுஜ்வலமானது அப்படின்னு. சௌந்தரியம் அப்படின்றது சௌந்தரியமும் லாவண்யமும் வித்தியாசம் இருக்கு. சௌந்தரியம்னா அவயவ சோபை. அவயவ சோபைன்னா எந்த அவயவையை பார்த்தா தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுலயே ஒரு சௌந்தரியம் அவயவங்களே அப்படி இருக்கு. அந்த ஒரு ஒரு அவயவத்தையும் அனுபவிக்கிறார் பாணாழ்வார் அமலநாதி பிரான்ல. அந்த மாதிரி அவயவ சோபை. லாவண்யம்ன்றது சமுதாய சோபைன்னு சொல்லப்படுறது. எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு ரூபம். அதுல இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியம் அதை லாவண்யம்னு சொல்றோம். அவயவशोभा येन साक्षान्मन्मथमन्मथः इत्युच्यते. सर्वगन्धः इति श्रुतिः अनुकूलगन्धविषया அப்படின்னா அனுகூலமான கந்தம் சர்வகந்தः ஸ்ரக் சந்தனாதிச்சாத்திர கிருதகரம். ஸ்ரக் சந்தனம் அவனுக்கு மாலையோட இருக்கக்கூடிய பரிமளம் என்ன சந்தனம் என்ன இதெல்லாம் அதனால ஒன்றும் ஆக வேண்டியதில்லை அவனுக்கு. அவன் ரூபத்தः திவ்யமங்கள விக்கிரமே சர்வகந்தமயமானது அப்படின்னு சொல்றார். சௌகுமாரியம் மகாபலத்வேபி புஷ்பஹாசஹ இது நாமதுபானம் மார்தவம். சௌகுமாரியம்னா மார்தவம் அப்படின்னு சொன்னார். இந்த மார்தவம் இந்த இந்த தாமரையோட சௌகுமாரியம் இது இருக்கோ அதோட ஸ்பர்தை பண்றது அப்படின்னு பற்ற அனுபவிக்கிறார். அப்படி அந்த மாதிரி சொல்லி லக்ஷ்மீகர ஸ்பர்ஷ அதோட சாட்சி. அதே மாதிரி பரி இதோட ஸ்பர்தை பண்றது அப்படின்னு தாமரையோட ஸ்பர்தை பண்றது அப்படின்னு சொல்றாரு. அதுல பட்டர் சொல்லுச்சே எத் பிருந்தாவன பண்டிதம் ததிரவைஹி எத் தாண்டவம் சிக்ஷிதம் எத் லக்ஷ்மீகர சௌக்கிய சாட்சி ஜலஜ பிரஸ்பர்தமானத்தியது அப்படின்னு சொல்லார். ரங்கராஜஸ்தவத்தில் சொல்லுச்சே எல் லக்ஷ்மீகர சௌக்கிய சாட்சி. தாயாரோட கரங்கள் கர பல்லவங்கள் எது இருக்கோ அந்த கர கமலங்கள் அதோட சௌக்கியத்துக்கு அது எத்தனை மிருதுவா இருக்கு அதுக்கு சாட்சியா இவரோட திருவடிகள் அதோட சௌகுமாரியம் அப்படின்றது. ஜலஜ பிரஸ்பர்தமானர்த்தியது. அந்த ஜலஜம்னா தாமரையோட ஸ்பர்தை பண்ணி இது அபிவிருத்தி ஆறுதான் அதுக்கு. அதுக்கு அது அதோட மார்தவம்ன்றது சௌகுமாரியம் அந்த மாதிரி மிருதுவாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது சௌகுமாரியம் அப்படின்ட்டு. மகாபலனா இருக்கான் ஆனாலும் புஷ்பஹா சஹான்னு சொல்ற மாதிரி சுகுமாரோ மகாபலவு. சுகுமாரம்ன்றது அதுதான். லாவண்யம்ன்றது சமுதாய சோபை. பூஷ்டம் தேஜா ஏவாத்பிர் பகுலாபிர் நிரூகிருதம் சக்ஷுர் ஆனந்தஜம் லாவண்யம். எல்லாமே சேர்ந்து ஒரு நமக்கு கண்ணுக்கு உண்டாக்கூடிய நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாருது. சமுதாயமாக ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை நாங்கள் சேவை பண்ணா ஒரு ஆனந்தம் எது உண்டாருதோ ஒரு ஒரு அவயவத்திலையும் ஆனந்தம் பூர்ணமாக எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆனந்தம். இது சௌந்தரியம் லாவண்யம் என்று சொல்லப்படுறது. இந்த மாதிரி யௌவனம் அப்படின்றது காலகிருத்த அவஸ்தா காலகிருத்த அவஸ்தா அப்படின்னார். நமக்கு வரக்கூடிய யவனம் எப்படின்னா காலத்தினாலே வரக்கூடியது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது பாலனா இருந்து அது காலக்கிரமேண யுவத்துவம் விடுறது அதுக்கு. அது காலத்தினாலே ஆகக்கூடிய பரிணாமம். பகவானுக்கு அப்படி இல்லை அப்படின்னு தாதுஷோ விக்கிரக சுபாவா யௌவனஸ்ய நித்தியத்வாது நித்தியயுவா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யௌவனம். அந்நேஷாமபி யௌவனே யௌவனே கௌமாராந்தர பாவித்துவம் உபலட்சண மாத்திரமேவ யுவதையா ஏவ கேஷாஞ்சித் உற்பத்தி ஸ்ரவணாத் அப்படின்னார். மற்றவாளுக்கும் யவனம்னு சொல்றது ஒரு கௌமார அவஸ்தையா வந்தார்ந்தும் யவனாவஸ்தையா வருது அப்படின்னு ஒரு உபலட்சணம் சொல்லப்படுது. காலத்தினாலே ஆகக்கூடியது. சில பேர் யுவக்களாகியே அவளுக்கு ஜென்மமாக இருக்கு என்று தெரியப்படுத்துறது. அவள் எல்லாம் இப்போ திரௌபதி அந்த மாதிரி எல்லாம் பார்க்கச்சு நாங்கள் அந்த மாதிரி தான் அவளுக்கு உற்பத்தியாக இருக்கு என்று தெரிஞ்சு வருது. ஆதிசப்தேனா சுபாஸ்ரயாதி பிரகரண. இது ஏன் சொல்றா அப்படின்னா நித்திய யுவான்றது யாருன்னா இருக்க முடியுமான்னு கேட்கறதுக்காக சொல்றதுக்காக இப்படி சொல்றார்.
ஆதிசப்தேன சுபாஸ்ரயாதி பிரகரணேன உக்தா சர்வகுண சங்கிரக. எல்லா குணங்களும் சுபாஸ்ரய பிரகரணம்னா இது அவனுக்கு அஸ்திரபூஷணாத்தியாயம் முதலான்னு சொல்லப்பட்ட எல்லா குணங்களும் அது சொல்லுது. அதனாலே அது ஆனந்தியம் அப்படின்னார். அனந்தமானது இதெல்லாம் ஆனந்தியம் அப்படின்னார். யௌவனாதி அனந்த குணநிதி அப்படின்னார். அனந்த குணநிதி என்ன, எந்தெந்த குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல இருக்கு அப்படின்னு. நிதிஹி அப்படின்னு சொல்லும் இங்க ஆශ්‍රயபரஹா நிரதிசய போக்கியத்வ வியஞ்சகஷ்டா. நிதிஹி அப்படின்றது ரொம்ப அதிகமான போக்கியத்தை உள்ளது, அதே மாதிரி ஆச்சரியமானது கூட சொல்றது. அதனால இதெல்லாமே திவ்யமங்கள விக்கிரகத்தோட திவ்யமான அனுபவம் பாஷிக்காரர் இங்கே பண்றார். இதுல ரெண்டாவதாக ஸ்வரூபத்தை சொல்லியார்தும் சுவாபிமதானுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்யாத்புத நிரதிசய நித்திய நிரதிசய சௌந்தர்ய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகுமாரிய சௌகந்திய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படின்னுட்டு சொல்லி பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட ஒரு அனுசந்தானம், அதுல என்னென்ன அர்த்தங்கள் நாங்கள் தெரிய வேண்டியது, இதெல்லாம் மற்ற பிராகிருத சரீரங்களுக்கு இன்னும் அத்தியந்த விலட்சணமானது, இதுக்கு சஜாத்தியமானது எதுவுமே கிடையாது, அச்சிந்தியமானது அப்படின்னு சொல்லப்படுறது. இது சாலமன யோகத்துல ரொம்ப பிரயோஜனமா இருக்கு முமுட்சுகளுக்கு. திவ்யமங்கள விக்கிரகம்ன்றது அதுல பிரதிகூலத்துவம்ன்றதே கிடையாது, பிரதிகூல விஷயமே கிடையாது. அது எல்லா விதமான அவயவ சோபை என்ன, அதுக்கு சமுதாய சோபை என்ன, எல்லா விதமான சோபைகளும் உள்ளது. இதெல்லாம் சொல்லி நித்திய யுவாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியம் லாவண்யம் இதெல்லாம் சொல்லி ரொம்ப மிருதுவானது இதெல்லாம் சொல்லி சௌகுமாரியம் உள்ளது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய திவ்யமான குணங்கள் இதெல்லாம் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கோ. இந்த எல்லா குணத்தையும் இது எல்லாத்துக்கும் மேலே எல்லா ரூபத்திலையும் அது அப்ராக்கிருத்தமே ஆனது, திவ்யமான சுபாஸ்ரயமானது. அர்ச்சாவதாரியும் கூட எல்லா அர்ச்சாவதார ரூபங்களும் கூட திவ்யமானது, எல்லாமே அப்ராக்கிருத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பிராகிருத மூர்த்தி இல்லை, அந்த மாதிரி நாங்கள் நினைக்கக்கூடிய கூடாது அப்படின்னு சொல்றார். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை உள்ளவன் பகவான் அப்படின்னு சொல்லி ஸ்வரூபத்தை சொல்லியார்தும் திவ்யமங்கள விக்கிரகத்தை அற்புதமாக சொல்றார். அது மாதிரி இப்போ அடுத்ததாக स्वाभाविक अनवधिक अतिशय ज्ञान बल ऐश्वर्य वीर शक्ति तेजस सौशील्य वात्सल्य मार्धवार्जव सौहार्द साम्य कारुण्य माधुर्य गांभीर्य औदार्य चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्य काम सत्य संकल्प कृतित्व कृतज्ञतादि असंख्येय कल्याण गुणगणौघ महार्णव. அங்க வரைக்கும் பகவானோட கல்யாண குணங்களோட வர்ணனை அதை பண்றார். அந்த குணங்களோட அனுசந்தானம் பண்ண வேண்டியது, கல்யாண குணங்களோட அனுசந்தானம் அப்படின்னு சுவாபாவிகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சுவாபாவிகம்ன்றது ரொம்ப பிரதானமானது. ஏன்னா மற்ற யாருக்கும் கூட இந்த மாதிரி சுவாபாவிகமான இந்த மாதிரி குணங்கள் கிடையாது. எல்லாருக்குமே நித்யா முக்தாளவிற்கும் எல்லாருக்குமே பகவானாலே கொடுக்கப்பட்ட அவரோட அனுகிரகத்தினாலே உண்டானது எல்லாமே. பகவானுக்கு எல்லாமே சுவாபாவிகம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே ரொம்ப பிரதானமானதுனாலே சுவாபாவிகா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உக்த பிரகாரதமம் உக்ர பிரகாரக தமத்வாதி அபிப்பிராயேண குணேபியா பூர்வம் விக்கிரக உக்தா. இந்த பிரகாரங்கள் எல்லாம் உபகார தமத்துவம் அப்படின்னார். உபகார தமத்துவத்தினாலே என்ன அத்தியந்த உபகாரமா இருக்கு முமுட்சுகளுக்கு. ஏன்னா நமக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு ரூபம் இருக்கணும் முதல். குணங்களுக்கு இன்னும் முதல்ல ரூபத்தையே நாங்கள் அனுசந்தானம் பண்றோம், அதையே ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ரூபத்தை அனுசந்தானம் பண்ணி அதான். ஏன்னா முமுட்சுகளுக்கு அதான் அத்தியந்த உபகாரகமானது. அந்த குணங்களுக்கு இன்னும் முதலிய அதை அனுசந்தானம் பண்ணி இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகத்தை உள்ள பகவானோட அந்த குணங்களை அனுசந்தானம் பண்றார். ஈதృశ விக்கிரக அபிவியங்கிய பிரகிருஷ்ட குண பூயிஷ்டதாம் ஆஹா. பிரகிருஷ்டமான அத்தியதிகமான குணங்கள், அத்தியதிகமான குணங்கள், அனந்தமான குணங்கள், அதை இப்போ அனுசந்தானம் பண்றார் சுவாபாவிகா அப்படின்னுட்டு இங்கே சொல்றார். இதுக்கு எல்லாமே சர்வ குண கந்த கந்த பூதைஹி என்ன மூலமானது. எல்லாத்துக்கும் மூலமான குணங்கள் என்ன அப்படின்னா
ஆஸ்ரித அனாஸ்ரித கோச்சர வியாபார பேத சாதாரணைஹி. ஆஸ்ரிதாளை காட்டும் அனாஸ்ரிதாளை காட்டும் அவளுக்கு உண்டாகக்கூடிய வியாபார பேத சாதாரணைஹி எல்லாமே சாதாரணமானது. ஞானாதிபிகி பரத்வம் ரெண்டு பிரதானமானது எல்லாருக்கும் வேண்டியது. ஆஸ்ரிதாளுக்கும் அப்படியே அனாஸ்ரிதாளுக்கும் அவ பண்ணக்கூடிய வியாபாரங்களுக்கெல்லாம் சமானமாக நமக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ரெண்டு பிரதானமான குணங்கள் எல்லாத்துக்கும் மூலமானது எதுன்னா பரத்துவமும் சௌலபியமும். இது ரெண்டும் நமக்கு ரொம்ப பிரதானமானது. ரெண்டும் இருந்தால் தான் ஆசிரியமே பண்ண முடியும். ஆசிரித்தாளும் கூட பகவானோட பரத்துவத்தையும் சௌலபத்தையும் அனுசந்தானம் பண்றா. அனாசிரித்தாள் அதை பார்த்து தான் ஆசிரியம் பண்றா. ஏன்னா பரத்துவம் இல்லாத தேவத்தையே ஆசிரியிக்க முடியாது. சௌலபியம் இல்லாத ஆசிரியிச்சாலும் நமக்கு பலமே கிடைக்காது. நமக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கக்கூடிய பரத்துவம் இருக்கணும் இந்த தேவத்தையில. அந்த பரத்துவம் உள்ள தேவத்தை நமக்கு சுலபமாக கிடைக்கணும். சௌலபியம்ன்றது ரெண்டாவது. இந்த பரத்துவமும் சௌலபியமும் ரெண்டும் இங்கே சொல்லப்படுறது. பரத்துவம் ஆசிரித ரட்சணைக்காந்தைஹி சௌசீல்யாதிபிகி சௌலபியம். ஆசிரிதாளுக்கு ரொம்ப முக்கியமான சௌலபியம். இந்த பரத்துவமும் வேணும், சௌலபியமும் வேணும். ரெண்டும் இருக்கக்கூடிய தேவத்தையே நாங்கள் ஆசிரியிக்க முடியும். அதுவும் விமுக்ஷர்களுக்கு விசேஷமாக மோட்சத்தை கொடுக்கறதுக்கு யாருக்கு அந்த மாதிரி பரத்துவமும் சௌலபியமும் இருக்கோ அதுதான் நமக்கு பிரதானமாக முக்கியமானது வேண்டியது. பரதேவதா பரமார்த்தியம் வந்துச்சே இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது நமக்கு. அது ரெண்டையும் கூட இங்கே இங்கே அனுபவிக்கிறார். அடுத்ததாக சௌசீல்யம் தான் இதெல்லாம் சௌலபியத்தை சொல்றது. ஞானம் ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் எல்லாம் பரத்துவத்தை காமிக்கிறது. இந்த ரெண்டு விதமான குணங்களை பிரித்து பரத்துவம் சௌலபியமும் அனுசந்தானம் பண்ற மாதிரி குணங்களை இங்கே அனுசந்தானம் பண்றார். அந்த விஷயத்தை பகவானோட பரத்வ சௌலப பிரயுக்தமான குணங்களுடைய அனுசந்தானத்தை அடுத்ததாக பண்ணலாம் அடுத்த கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரிவிச்சு இங்கே நிறுத்திக்கோறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. தேசிகாய நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.